realme மொபைல்ஸ் உங்கள் realme மொபைல்ஸில் இந்த அட்வான்ஸ்டு இல்லை ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு 2 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி realme GT Neo 3T மொபைலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிமோட்டுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் லைட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, கால் வர சொல்ல ஃப்ளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகிறது. 2 ஆப்ஷனுமே எப்படி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இந்த 2 செட்டிங்ஸும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த 2 செட்டிங்ஸும் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிவி ரிமோட், ஆண்ட்ராய்ட் டிவி ரிமோட் தேவைப்படாது. உங்கள் மொபைலே போதுமானது. உங்கள் மொபைலில் சென்சார் இருக்கணுன்ற கூட அவசியம் கூட இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷன் ஒரு சில மொபைல்ஸில் இருக்குது, ஒரு சில மொபைல்ஸில் இருக்கல. உங்கள் மொபைல் அட்வான்ஸ் மொபைலாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கும். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரிமோட்லேருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. உங்கள் ரியல்மி மொபைலில் ஜஸ்ட்டு இந்த டேப்பில் போயிடுங்க, இந்த எடிட் பட்டன்ஸ் டேப்பில். அதில் போயிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிரைட்னஸ், மொபைல் டேட்டா எல்லாம் இருக்கும் பாருங்க. அது உள்ளே உங்களுக்கு டிவி ரிமோட்னு இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் இந்த எடிட் ஆப்ஷனில் போக, எடிட் ஆப்ஷனில் போக சொல்ல உங்களுக்கு மோர் ஃபங்க்ஷன்ஸில் இங்கே இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து முன்னாடியே வச்சுட்டேன். இதில் இருந்தாலும் நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ரிமோட்டால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிமோட் ஓப்பன் பண்ணோடனே ஆண்ட்ராய்ட் டிவிக்கு மட்டும்தான், நார்மல் டிவிக்கு கிடையாது. ஓகேங்களா, இதில் இந்த மொபைலில் ஐஆர் சென்சர்லாம் கிடையாது. ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு ஃபோனு. ஸோ ரெண்டுமே ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுமே ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் இருக்குதுன்னா உங்கள் ஸ்மார்ட் டிவி வந்து மொபைல் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சேனல் அப் அண்ட் டவுனு, வேல்யூம் அப் அண்ட் டவுனு, ஹோம் பட்டனு, மியூட்டு, கூகுள் அசிஸ்டண்ட்டு, பேக் பட்டனு, இப்படி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா எங்களது நார்மல் சிஆர்டி டிவி தான், பட் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை நான் ரெண்டுத்தையும் ஒரே நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில், ஸோ எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்ன்றதுனால கிட்டத்தட்ட எங்களது எக்ஸ்ட்ரீம் ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ அதை வந்து நான் ஈஸியாக என்னோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து இந்த மொபைலோட இந்த ரிமோட்லேயே நான் ஈஸியாக அசஸ் பண்ணிப்பேன். எனக்கு தனியாக ஒரு ரிமோட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனையே இல்லை. ரெண்டுமே ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் தொலைஞ்சாலும் சரி, இல்லை மிஸ் ஆனாலும் சரி, இல்லை அந்த ஒரு செகண்டுக்காக நீங்கள் மொபைல் மூலியமாக அசஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒரே ஒரு செட்டிங்னா, நீங்கள் 2 மொபைலையும் சரி உங்கள் டிவிலையும் சரி ஒரே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் இருந்தாலே போதும். நிறைய டைம்ஸ் இதுக்காக உங்கள் மொபைலில் சென்சார் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு போவாங்க. அடுத்த ஆப்ஷன் ஃப்ளாஷ் ஆன் லைட். ஸோ உங்களுக்கு கால் வருது அப்படின்னா உங்கள் ஃப்ளாஷ் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு ஆன் ஆகும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு மொபைல் நெட்வொர்க்கில் போயிடுங்க. மொபைல் நெட்வொர்க்கில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் கால் செட்டிங்ஸ் போயிடுங்க. இந்த கால் செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போயிடுங்க. இதில் போனீங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் கால்னு வரும். இந்த கேமரா ஃப்ளாஷ் வில் பிளிங்க் ஃபார் இன்கமிங் கால்ஸ் when the screen is locked. ஓகேங்களா, உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டே இருக்கும் கால் வருது அப்படின்ற பட்சத்தில். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே மேக்ஸிமம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்கள் மொபைலில் இருக்குன்னு சொல்லி, இல்லை வேறு எதனா டவுட் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.